இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக சேனக்கிழங்குல துவையல் பண்ண போகிறோம். இது வந்து போட்டிருக்க மாதிரி சேனக்கிழங்கு துவையல். சேனக்கிழங்கு துவையல், குடமிளகா தக்காளி போட்டு கூட்டு, அப்புறம் புடலங்காயில் கருமது. மாமாவுக்கு வந்து இந்த குடமிளகா கூட்டு பிடிக்கும். அதனால அப்படியே உலகத்திலே முதல் முறையாக 2வது முறையாக இது 100 வாட்டி 1000 வாட்டி பண்ணி டிவியில் அப்படி தானே சொல்கிறாங்க. நிறைய தடவை அவங்களே வந்து வாரம் போடுற மூவியவே வந்து உலகிலேயே முதல் முறையாக, இந்தியாவில் முதல் முறையாக தானே சொல்கிறாங்க. நம்ம சேனலே 100 வீடியோ அப்போ நான் சொல்லலாம். சாதாரண தெளிக்குதா சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு எடுக்கலாம். என்னன்னா சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அது மாங்காய் ஆத்துல விழுந்தது, பழுத்து விழுந்துருப்பேன். இதனால இந்த புளிக்கு பிறகு இந்த மாங்காய் எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காய் போட்டுப்பேன். இருந்தாலும் இந்த புளியோட டேஸ்ட் வேணுன்றதுக்காக ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சுண்டைக்காய் அளவுக்கு. அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் பெருங்காயம், இந்த புளி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தேங்காய் வச்சு அந்த மாங்காய் வச்சு தொகையல். கூட்டு வந்து நார்மல் கூட்டு. இந்த பைக்கன் குழம்பு வச்சிருக்கேன். தக்காளி, அந்த குடமிளகாய் போட்டு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கொட்டிடுவேன். புடலங்காய் வந்து நார்மல் பொறுத்து உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மிளகா போட்டுட்டு தேங்காய் போட்டுருவேன். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தெளிக்கும். அதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது தனியாக தாளிச்சிடலாம். ஓகே. இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஆமாம், எல்லாத்தையும் 3 அடுப்பு டக்கு வச்சுட்டு முடிச்சிடலாம். ஓகே, பார்க்கலாமா? இந்த பைத்தம்பருப்பு வந்து அலம்பி வச்சிருக்கேன் இல்லையா, அதாவது வேகட்டை கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போடுவேன். ஓகே. பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். இங்கே வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த மிளகாயும் போட்டு புடலங்காயம் போட்டோன்னா அது பாட்டு வெந்துட்டு இருக்கும். கரும்பு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா இது போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வெடிச்சாங்க அது போடுவேன். இந்த சைடு வந்து வறுத்துன்றேன். ஓகே. சமையல முடிச்சிட்டேன். தெரிஞ்ச சமையல்னால ஃபுல்லாக காமிக்க வேண்டான்னு இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மிளகா போட்டு பெருங்காயம் போட்டு புடலங்காய் போட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு தேங்காய் போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, குடமிளகா, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இதுக்கு வந்து சேனக்கிழங்கு மாங்காய் கொஞ்சம் வதக்கின்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், உப்பு, புளி கொண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி. அழகிய வந்து சேன மாங்காய் துவையல், குடமிளகா தக்காளி போட்டு கூட்டு, புடலங்காய் கரும்பு. ஆமாம், இன்னைக்கு சனிக்கிழமைனால ஏதாவது இன்ஃபர்மேஷன் பெருமாளை பற்றி சொல்லுங்க. ஓகே. தேங்க்ஸ் விஷயம். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாள் கோவில் பற்றி பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குன்னா, சென்னை வெள்ளிவாக்கத்தில் இருக்கிற சௌமிய தாமோதர பெருமாள். அந்த தல வரலாறும் பார்ப்போம், பெருமாளை பற்றியும் தெரிஞ்சுப்போம். மகாவிஷ்ணுவோட 1008 நாமங்களில் முக்கியமான ஒரு 12 வந்து துவாதச நாமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த துவாதச நாமங்கள் என்னென்ன அப்படின்னா, கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், கடைசியாக தாமோதரன். யசோதை வந்து ஆயர்பாடியில் எல்லா பெண்களும் சொல்கிறா, எங்கள் ஆற்றுல வந்து கண்ணை வந்து எங்களுடைய உரியில் வச்சிருக்கிற பால், வெண்ணெய், தயிர் எல்லாத்தையும் எடுத்துட்றான் அப்படின்னு எல்லாரும் வந்து குறை கூறா. யார் சொல்கிறதையும் நம்பலை. ஒரு தடவை அவாத்தில் இருக்கிறதையே எடுத்துன்னு ஓடிடுறான். பின்னால் கொல்லை பக்கம் போய் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. அந்த குரங்குக்கு வெண்ணெயை கொடுத்து அந்த குரங்கு வெண்ணெயை நல்லா சாப்பிட்டு வாயெல்லாம் அப்பிண்டு நல்லா ருசிச்சு அந்த குரங்கு சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். அப்போ பார்த்து யசோதையை புரிஞ்சிடுது, இவன் தான் உண்மையிலே பண்ணியிருக்கான்னு. இவனை பிடிக்கிறதுக்கு வரா, இவன் கையிலேயே ஆப்பட மாட்டேங்கிறான். ஒரு கயிறை எடுத்து வந்து இது அந்த உரலில் கட்டுறேன் பாரு அப்படின்னு ஓடி வரா. இவன் திமிரிண்டு ஓடுறான். கயிறை கட்டுறா, கயிறு நிற்க மாட்டேங்குது, வயிறில் கட்ட வர மாட்டேங்குது. இன்னொரு கயிறு எடுத்து அதை கட்டுறா, அதுவும் நிற்கலை. சின்ன வயிறு, கயிறு பெருசு, ஆனால் கட்டும்போது போற மாட்டேங்குது. இப்படி கட்டின்னு இருக்கா. ஓடி பிடிக்கிறதுக்கு வரா. வேர்த்து ஊர்த்துது யசோதைக்கு. கண்ணா, அம்மா பாவம் இல்லையாடா அப்படிங்கும்போது சிரிச்சுன்னு நிற்கிறான். சரி கட்டு அப்படிங்கிறான். அந்த கயிறால்
அவனோட வயிற்றை உரலில் சேர்த்து கட்டுறான். அதான் தாமோதரன் அப்படின்னு சொல்லுவோம். தாமம் அப்படின்னா கயிறு, உதரம் அப்படின்னா வயிறு. வயிற்றில் கயிறை கட்டினதுனால தாமோதரன் அப்படின்னு பேர். இந்த தாமோதர பெருமாள் சௌமிய தாமோதர பெருமாளாக வில்லிவாக்கத்தில் இருக்கார். அந்த வில்லிவாக்க சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு எப்படி போகிறது அப்படின்னா, துர்வாச முனிவர் அப்படிங்கிறது வந்து அத்ரி மகரிஷியோட புதல்வன். துர்வாச முனிவருக்கு மனைவியாக வந்தவர் அரக்க குலத்திலேருந்து வந்தவர், ஒரு சூரனுடைய தங்கை அசுமுகி அப்படின்னு பேர். இந்த அசுமுகிக்கும் துர்வாசருக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று வந்து வில்வலன், இன்னொன்று வாதாபி. துர்வாசர் வந்து நல்ல ஞானத்தோட பக்தியோட கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அசுமுகி வந்து தன்னுடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அசுரர்களாக வளர்க்குறான். இது தெரிஞ்சு துர்வாச முனிவர் அவளை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறார். அதனால அசுமுகிக்கு முனிவர்களை கண்டாலே கோவம். முனிவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணுங்கோ அப்படின்னு தன்னுடைய புதல்வர்கள் வில்வலனுக்கும் வாதாபிக்கும் சொல்கிறான். வில்வலனும் வாதாபியும் என்ன பண்ணுறான்னா, உணவுப் பொருள் வடிவம் எடுத்து வாதாபி முனிவர்களோட வயிற்றுக்குள்ளே போய் உட்காண்டான். வாதாபி வெளியே வா அப்படிங்கும்போது வயிற்றை பழந்துன்னு வெளியே வருவான். இப்படி ஒரு முனிவர்கள் அந்த பண்ணிட்டு இருக்கா. இது தெரிஞ்சு ரிஷிகள் எல்லாம் பெருமாளை போய் பார்க்குறான். பெருமாளை போய் பார்த்து வேண்டிண்டு இதுக்கு ஒரு விமோச்சனம் வேணும் எங்களுக்கு அப்படிங்கும்போது பெருமாள் சிவபெருமானோட கலந்து ஆலோசிக்கிறார். அப்போ சிவன் சொல்கிறார், இல்லை இது வந்து அகஸ்தியருக்கு இந்த வேலையை பணிச்சிருக்கேன், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு பிறக்கும் அப்படின்னு பரமசிவன் சொல்கிறார் திருமால்கிட்ட. அப்போ அந்த சமயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்தில் கல்யாணம் நடக்கிறது. அப்போது தேவர்கள் எல்லாரும், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் வடக்கு பக்கம் கைலாச மலைக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பக்கம் வடக்கு பக்கம் தாழ்ந்தனால சிவன் வந்து அகஸ்திய முனிவரை வந்து தெற்கு பக்கம் போங்க அப்படின்னு கட்டளையிடுறார். தெற்கு பக்கம் வந்துன்னு இருக்கும்போது வில்வலன் வாதாபி அவளுடைய பேரில் வில்லி வாதாபி பாக்கம், அதான் இன்றைக்கி வந்து நம்ம வில்லி வாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வில்லி வாதாபி பாக்கம். அந்த இடத்துக்கு வரும்போது வில்வலன் அந்த அகஸ்திய முனிவரை பார்த்துட்டு கையில் வந்து ஒரு தட்டில் மாங்கனி வச்சுருக்கான். அந்த மாங்கனியில் இருக்கிறது வாதாபி. அகஸ்திய முனிவரை பார்த்து, சிவபெருமான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கார் தெற்கு பக்கம் வர சொல்லி, அதனால் நீங்களும் வந்திருக்கேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை வந்து இந்த மாங்கனியோட வரவேற்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாங்கனியை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு வில்வலன் சொல்கிறான். அகஸ்திய முனிவரும் இதோடைய உள்நோக்கம் என்னன்னு புரிஞ்சுட்டார். மாங்கனி எடுத்து நல்லா சாப்பிட்டார். அந்த மாங்கனியில் இருக்கிறது வாதாபி அசுரன். உள்ளே போயிட்டான். வயிற்றுக்குள்ளே உள்ளே போனோடனே வில்வலன் வந்து வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அகஸ்தியன் வந்து வாதாபி ஜீரணோபவ அப்படின்னு சொல்லிட்டார். அகஸ்திய முனிவர் வயிற்றுக்குள்ள வாதாபி ஜீரணமாயிடும். இது தெரிஞ்சு வில்வலன் கோவப்பட்டு அவனுடைய படைகளோட அகஸ்திய முனிவரை தாக்கிறதுக்கு வருவான். அப்போ சிவனை வந்து வேண்டிப்பார். சிவன் வந்து பெருமாள்கிட்ட, இப்போ அகஸ்தியர் வந்து எந்த ஆயுதத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் பெருமாள்கிட்ட கேட்கும்போது பெருமாள் வந்து நேரடியாக பிரத்யட்சமாக வந்து அகஸ்திய முனிவர்கிட்ட வந்து உங்கள் கையில் இருக்கிற தர்பையை பிரயோகிங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். அகஸ்தியரும் அந்த தர்பையால் வில்வலனை வதம் பண்ணிடுவார். அகஸ்தியரோட அன்புக்கு கட்டுப்பட்டு பெருமாள் இங்கே வந்தனால தாமோதர பெருமாள், அன்புக்கு கட்டுப்பட்டனால தாமோதரன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சிவனுக்கு பேர் அகஸ்தீஸ்வரர். பெருமாள் வந்து சௌமிய தாமோதர பெருமாள், அழகிய மணவாளன். அதனால் சௌமிய தாமோதர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே காட்சி கொடுப்பார். பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது பெருமாளுடைய இடுப்பில் கயிறோட தடத்தை பார்க்கலாம், தாமோதரனை பார்க்கலாம். இங்கே மகாலட்சுமி தாயார் வந்து அமிர்தவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பார்கடலில் கடையும் போது மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி இங்கே இருக்கிறனால இந்த தாயாருக்கு பேர் அமிர்தவள்ளி தாயார். அமிர்தவள்ளி தாயாரும் சௌமிய தாமோதரனும் இருக்கிறனால இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிக்கிறவா வந்து எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. இங்கே அமிர்தவள்ளி தாயாருக்கு வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த ஊஞ்சல் சேவை பார்க்குறதே பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். அது வந்து மணப்பேறு, மகப்பேறு இதுக்கு வேண்டிக்கிற பெண்கள் வந்து அமிர்தவள்ளி தாயாருக்கு ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு போனால் போதும், எல்லா வித நன்மைகளும் நடக்கும். இந்த ஸ்தலம் வந்து கட்டி 800 வருஷம் ஆகுது. வெள்ளிக்கிழமையெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதுவும் தைவள்ளி வந்து தாயார் தோட்ட உற்சவம் நடக்கும், தைவள்ளி. ஸோ அந்த பக்கம் இருக்கவா, போக முடிகிறவா தைவள்ளி அங்கே போயிட்டு வாங்க, ஊஞ்சல் சேவையை பாருங்க.
சௌமிய தாமோதர பெருமாள். சகல ஐஸ்வர்யங்களும் தர்ற பெருமாள் இந்த சௌமிய தாமோதர பெருமாள்.